சில இடங்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய எதிரியின் குடும்பத்தில் ஒரு நபரை மட்டுமல்லாமல் முழு குடும்பத்தையே பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் தீய சக்திகளை சரியான நேரம் பார்த்து எதிரிகளுடைய வீட்டிலேயோ அல்லது தங்களுக்கு பிடிக்காத நபர்களுடைய வீட்டிலேயோ ஏவி விட்டு விடுவார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த தீய சக்திகள் சம்பந்தப்பட்ட வீடுகளுக்குள் நுழைந்த பிறகு அந்த வீட்டில் நடப்பவை அனைத்துமே கெட்டவையாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாமல் வருவது, வீண் விவாதங்கள், அடிதடி நடப்பது, கோர்ட் கேஸ் என்று அலைவது, திடீரென வீட்டில் துர்மரணங்கள் ஏற்படுவது, விபத்தில் அடிபடுவது, இது போன்ற கெட்டவை நடக்க ஆரம்பிக்கும். இந்த தீய சக்திகளானது நமது வீட்டிற்குள் வரும் பொழுது நமக்கு காவலாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் கட்டிவிட்டு அனுப்பி வைப்பார்கள். அதுபோன்று இருக்கக்கூடிய கட்டுகளை உடைக்கவும், வீட்டில் உள்ளே புகுந்த தீய சக்தியானது தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில நேரங்களில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களில் எவர் ஒருவருக்கு கால நேரம் கிரக சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறதோ, எந்த நபருக்கு தெய்வத்தின் உதவி இல்லாமல் இருக்கிறதோ அந்த நபரை முதலில் பிடித்து ஆட்டுவிக்க ஆரம்பிக்கும். படிப்படியாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரையும் பயமுறுத்துவது, தனியாக இருக்கும் நபர்களுக்கு தன்னுடைய உருவத்தை காட்டி மிரட்டுவது, இது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய இந்த தீய சக்திகளை, பிறரால் ஏவி விடப்பட்ட இந்த தீய சக்திகள் வந்த இடத்திற்கே தலை தெறிக்க ஓடவிடக்கூடிய வெள்ளெருக்கன் சோடிவேர் நம்மிடம் கிடைக்கின்றது. இந்த வெள்ளெருக்கன் சோடிவேரானது உங்களிடம் தெரியாமல் வந்து புகுந்த உங்கள் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய தீய சக்தியினை உடனடியாக உங்கள் வீட்டிலிருந்து விரட்டுவதற்கும், தெய்வக்கட்டுகள் உடைந்து மீண்டும் தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கவும் நல்ல முறையில் உதவும். இந்த வெள்ளெருக்கன் சோடிவேரினை அது கிடைக்கக்கூடிய வனப்பகுதிகளுக்கு சென்று முறையாக காப்பு கட்டி பூசைகள் செய்து பலி கொடுத்து படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் கூறி வடக்கே போகும் வேரில் மட்டும் இதை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கக்கூடியதில் இப்பொழுது நமது காணொளியில் வரக்கூடிய வேர் போல சில இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கக்கூடிய வேரினை எடுத்து வந்து வீட்டில் ஒரு சிகப்பு துணியில் வைத்து நன்றாக மஞ்சள் நூல் கொண்டு சுற்றி அதன் மீது மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். இவ்வாறு வைக்கக்கூடிய இந்த வேரானது உங்கள் வீட்டில் தெரிந்தோ தெரியாமல் இருக்கக்கூடிய எதிர்மறை தீய சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டிலிருந்து விரட்டிவிடும். வீட்டில் இருக்கும் தீய சக்தியினை அதனுடைய தன்மைக்கு ஏற்ப இது மிக விரைவாக விரட்டிவிடும். அதன் பிறகு உங்கள் வீட்டில் இந்த தீய சக்தியின் பாதிப்பால் இதுவரை நடந்து வந்த அனைத்து கெட்ட நிகழ்வுகளும் தடைபட்டு சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய சோடிவேர் என்பதனால் இதை தேவைப்படும் நபர்கள் புக் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த வேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் நமது காணொளியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.